பிரசிடண்ட் என்ன சொல்றாரு, நான் எங்களுக்கு ஓட்டு போடுறது இல்லை, நீங்க அது மாவட்ட வீட்டில் போய் செய்யுன்றாரு. எப்படின்ட்டு பேச பாருங்க, போய் என்னது நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. போங்க, பேரு அழகம்மா. ஊருக்கு தண்ணி கொடுக்கறதுக்கான பெரிய பொதுமக்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு மீனாட்சிபேட்டிலேருந்து பேசுகிறேன் சார். திருமங்கலம் தாலுகா கிரிமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து பேசுகிறேன் சார். எங்களுக்கு குழாய் இல்லைங்க சார். குழாய்க்கு ஆர்டர் வந்திருக்கு. ஆர்டர் காப்பி வந்து 8ஆம் மாதம் வந்துச்சாங்க சார். இப்போ ஊர் பர்சன் வந்து எங்களுக்கு குழாய் இழுக்கக்கூடாது, நீங்கள் ஓட்டை போட்டிங்களா அப்படின்னு சொல்லி தோண்ட வந்தவங்கள கல்லெடுத்து எறிகிறாங்க சார். பக்கத்து ஊருக்கு பைப்பு பக்கத்து ஊருக்கு தூக்கிட்டு போக சொல்லி சண்டை போடுறாங்க சார். எங்களுக்கு குழாய் கட்டாயம் வேணும். அதிகாரிகிட்ட இதுக்கு இது பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சார், நிறைய வட்டம் போராட்டம் பண்ணியிருக்கோம் தண்ணி இல்லைன்னு சொல்லி. பிரசன்ட் டீமே நாங்கள் மாதம் கிராம சபை கூட்டத்தில் சொல்லிக்கிட்டு தான் சார் இருக்கோம். எதுவுமே செய்ய மாட்டாங்க. நாங்களும் சொல்லாத இது இல்லை. சின்ன பிள்ளைகளை விட்டுட்டு நாங்கள் தண்ணி போக முடியலை, ஒரு தோடந்தரவுக்கு போக முடியலை, 2 கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது நாங்கள் பால்வாடியில் வந்து பிள்ளைகளுக்கு எந்த இதுவும் கிடையாது, சலுகை கிடையாது. இப்போ ரோட்டை விட்டு பால்வாடியை விட்டு இறங்குனா ரோட்டுக்கு தான் வருதுங்க பிள்ளைங்க. ஒரு காம்பவுண்ட் சவர் கிடையாது, பாசப்படியை விட்டு இறங்கல, ஒரு கைவடி சவர் கிடையாது. கீழே இறங்கி பிள்ளையெல்லாம் நேற்று கீழே விழுந்துருச்சுங்க காயம். அதனால பால்வாடிக்கு விட மாட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க விட மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த சலுகையே இல்லையா, நாங்கள் எப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியும்? எல்லாத்துக்குமே பிரசன்ட் தான் எங்களுக்கு காரணம். எங்களுக்கு ஏதோ பார்த்து இது பண்ணி விடுங்க. குழாய் வச்சிருக்கவங்க வந்து பிடிச்சிட்டு தான் எங்களுக்கு விடுறாங்க. அதுக்குள்ளே தண்ணியும் நின்று போயிடுது. அரை மணி நேரம் கூட எங்களுக்கு தண்ணி வருதில்லை. காலையிலையும் நீண்டாக வருது, நைட்டுக்கு சாயந்தரமும் அப்படித்தான் வருது. எங்களுக்கு குழாய் கண்டிப்பான முறையில் எங்களுக்கு குழாய் வேணும். நாங்கள் பிள்ளைகளை வச்சுட்டுலாம் எங்கேயும் போய் குழாய் எடுக்க முடியாது, தண்ணி எடுக்க முடியாது. பள்ளிக்கூடத்துலையுமே அதே மாதிரி தான், தண்ணி வசதி எதுவுமே இல்லை. பிள்ளைங்க சாப்பிட்டோன்னே வீட்டுக்கு தான் வருதுங்க கை கழுவ. இப்போல்லாம் இந்த பிள்ளை பிடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, நம்பி வெளியே விடவும் முடியல பிள்ளைகளை. எங்களுக்கு கண்டிப்பான முறையில் தண்ணி வேணும். ஸ்கூல்லையும் எங்களுக்கு கேமரா வேணும். கிண்டிமங்கலத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கேன். என்னோடய ஊராட்சி உட்கடை கிராமம் வந்து மீனாட்சிப்பட்டி. அந்த மீனாட்சிப்பட்டி கிராமத்தில் ஜேஜேஎம் திட்டத்தில் வந்து பைப் லைன் வந்திருக்கு. அந்த பைப் லைன் எடுத்த டெண்டர் எடுத்தவங்க வந்து யாருன்னு தெரியலை. ஆனால் திடீர்னு வந்து தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு எந்த ஏஎஸ் காப்பியும் கொடுக்கல, அலுவலகத்திலேருந்து யாரும் தகவலும் சொல்லலை. அப்போ அவர் முறையில்லாமல் பணியை செஞ்சுக்கிட்டு இருந்தார். தண்ணி எப்படி ஊராட்சி நிர்வாகம் வந்து ஜேஜேஎம்மில் ஊராட்சி நிர்வாகம் தண்ணி கொடுக்கணும், மேட்டுப்பகுதி பள்ளப்பகுதி பார்த்து தோண்டணும். அதுக்காக நீங்கள் வந்து முறையாக டேங்க்லேருந்து பள்ளம் தோண்டுங்க, அப்போ தான் தண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் வந்து இந்த பணியை செய்கிறவர் எனக்கு ஊராட்சி தேர்தல் போது எதிர்ப்பாக வேலை பார்த்தவர் மீனாட்சி வீட்டுக்கார் பிச்சை அவர் பேர். அவர் தான் கேட்டால் நான் சப்கான்ட்ராக்ட் எடுத்துக்கேன்னு சொன்னார். இப்போ கான்ட்ராக்ட் யாருன்னா ஜெகநாதன் ஒருத்தர் சொன்னார். அப்போ இது முறையாக வந்து நான் அதிகாரிகிட்ட சொல்லிட்டேன், பிடிஓட்ட சொல்லிட்டேன், இன்ஜினியர்கிட்ட சொல்லிட்டேன். சார் முறையாக செய்ய சொல்லுங்கள் சார், அதே நல்லது. இப்படி கொடுத்தாங்கன்னா தண்ணி போகாது. எல்லாமே மேட்டு பகுதியில் தோண்டிக்கிட்டு இருக்காங்க, பள்ளம் மேடு பார்த்து தோண்டணும், அதை வந்து கொஞ்சம் சரியாக வந்து செய்ய சொல்லுங்கன்னு சொன்னேன். அவங்களும் சரி நான் சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் இடத்துக்கிட்ட போய் பார்க்கும்போது அந்த தோன்றதை மேட்டில் தோன்றதை மறுத்துட்டாங்க. நான் இப்படி தான் தோண்டுவேன்னு சொன்னார். இப்படி தோண்ட வேணாம், டேங்க்லேருந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அந்த வண்டியை நானே கூப்பிட்டு வந்து டேங்க்லேருந்து தோண்ட விட்டு ஆரம்பித்து விட்டு முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். இல்லை தாக்கவெல்லாம் இல்லை. அவர் தேர்தல் முன்விரோதத்தில் பொய்யா வந்து ஒரு சொல்லி அப்படியெல்லாம் இல்லை. அந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த மக்கள் ஓட்டு போடாமல் நம்மளும் ஜெயிக்க முடியாது. என்னை வந்து இதில் கெட்ட பேர் ஆக்கணும், நான் வந்து ஒரு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அடுத்த தடவை தலைவராக இருக்கக்கூடாது, நாமினேஷன் கட்டக்கூடாது, இதை தடுக்கணும், இவர் மேலே பொய்யா சுமத்தணும்னு சொல்லிட்டு அவர் அந்த முயற்சியில் பிச்சைன்றவர் வந்து அவங்க சொந்தக்காரங்களாம் வச்சு பேச வர்றாரு. என்னையை தான் வந்து தரக்குறைவாக பேசினாங்க. நான் பொறுமையாக தான் இருந்துக்கிட்டேன். என்னையை தாக்க வரும்போது தான் நான் போலீஸை வர சொன்னேன். சார் என்னை அடிக்க வராங்க, நான் இது சொன்னதுக்கு சரியாக பணியை செய்ய சொன்னதுக்கு நான் போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸை வாங்க, என்னையை தாக்க வராங்க அப்படின்னு போலீஸ் எனக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த வேலையை நான் ஆரம்பித்து விட்டு வந்தேன். இது சம்மந்தமாக நான் வந்து எதுவும் புகார் கொடுக்கல. ஏன்னா நம்ம பொது நலத்தில் இருக்கோம், யாரையும் வேணும் புகார் வேணும் கொடுக்க வேணாம். இப்போ சரியாக பணி நடந்துக்கிட்டு இருக்குது, எந்த வித பிரச்சனையும் இல்லை. இது வந்து ஒரு பொய்யா வந்து என்னை கெட்ட பேராக ஆக்கணுன்ற நோக்கத்திற்காக அந்த பிச்சைங்கிறவர் செய்கிறார்.